நண்பர்களே, இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்டது. இந்த கதையில் வரும் நபர்கள் எவரும் இப்போது உயிருடன் இல்லை. அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் இந்த கதையில் காண்போம். உண்மையில டாக்டர் சின்ஹா டில்லியில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவர். அவர் அவரோட பிராக்டிஸ்ல இருந்து கொஞ்ச காலம் ஓய்வெடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாரு. அதனால அவர் தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு போறாரு. டாக்டர் சின்ஹாவோட லீவ் டேஸ் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருந்தது. அவர் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்கும் போது மிட் நைட்ல யாரோ சத்தமா கதவு தட்டுறாங்க. டாக்டர் சார், தயவு செய்து கதவை திறங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்லனா என் அண்ணா கண்டிப்பா இறந்துடுவாரு. வாங்க. புல்வாரி இப்படி ரொம்ப சத்தமா கதவை தட்டிக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அவ்வளோ சத்தமா கதவை தட்டியும் கூட உள்ள இருக்கிற யாருக்கும் எதுவுமே கேட்கல. ஏன்னா அங்க ரொம்ப அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. புல்வாரி இப்படி கதவு தட்டிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து தண்ணியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி புல்வாரிக்கு தோணிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்திட்டு ரொம்ப சத்தமா கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப புல்வாரி பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து கதவோட கண்ணாடியை உடைச்சு அது வழியா கதவோட தாழ்பாலை திறந்து மெதுமெதுவா புலவரி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ரொம்ப சத்தமா டாக்டர் டாக்டர்னு கத்திக்கிட்டே ஒவ்வொரு ரூமா போய் திறந்து பார்க்குறாங்க. ஆனால் டாக்டர் சின்ஹா அங்கே எங்கேயுமே இல்லை. அந்த வீட்டில் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் பாக்கி இருந்தது. அந்த வீட்டில் இருக்கிற கடைசி ரூமும் அதுதான். புலாரி அந்த கடைசி ரூமுக்கு போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்த காட்சியால் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. டாக்டர் சின்ஹாவும் அவரோட மனைவியும் தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூக்கில் தொங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கால்களை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அப்படி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து புல்வாரி அந்த ரூம்குள்ள போக முயற்சி பண்றாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க புல்வாரியை பிடிச்சு இழுக்கிறாங்க. யார் நீ? உனக்கு வெக்கமா இல்லையா? இப்படி வீடு புகுந்து திருடிட்டு இருக்க? நான் மட்டும் போலீஸுக்கு கால் பண்ணேன்னு வையே, உன் வாழ்க்கையே நாசமாயிடும். டாக்டர் சின்ஹா இப்படி சொல்லி முடிச்சதும் புல்வாரி அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா புல்வாரி கதவை திறந்து உள்ள பார்க்கும்போது டாக்டர் சின்ஹாவும் அவரோட மனைவியும் தான் தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவரே புல்வாரி முன்னாடி நின்று இருக்கிறத புல்வாரியால நம்பவே முடியல. என்னாச்சு? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? சொல்லுமா? டாக்டர் சின்ஹா புலாரி கிட்ட திரும்பவும் இந்த மாதிரி கேக்குறாரு. அப்ப புலாரி சொல்றாங்க, இல்ல டாக்டர், நான் திருடுறதுக்காக வரல. என் அண்ணாக்காக நான் வந்திருக்கேன். அவரை பாம்பு கடிச்சிடுச்சு. நீங்க சீக்கிரம் வந்து அவரை காப்பாத்துங்க. இல்லனா அவரு கண்டிப்பா இறந்து போவாரு. தயவு செய்து கூட வாங்க. தான் தம்பிக்கு உதவி செய்யும்படி புலாரி டாக்டர் சின்ஹா கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் சின்ஹா புலாரியோட கையை பிடிச்சு வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வெளியே ரொம்ப அதிகமா மழை வந்துகிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் சின்ஹா சொல்றாரு, மால்தி, நான் கிளம்புறேன், ஒரு எமர்ஜென்சி, கதவை பூட்டிட்டு உள்ளே ஏறு. டாக்டர் இப்படி சொல்லி முடிச்ச உடனே அவரோட மனைவி கையில ஒரு குடையை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. அந்த குடையை டாக்டர் சின்ஹா கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்தாங்க, இது உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. வெளியோ ரொம்ப மழை வருது. டாக்டர் சின்ஹாவோட மனைவி மாலதி இப்படி பேசுறத பார்த்து புல்வாரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புல்வாரியோட கண்ணு முன்னாடியே தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாலதி தான் டாக்டர் சின்ஹாவுக்கு கொடையை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. டாக்டர் சின்ஹா அந்த கொடையை எடுத்துட்டு போயிட்டு கார்ல உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. உன் வீடு எங்க இருக்கு? சார், இதே ரோட்ல போனா ஃபர்ஸ்ட் இருக்கிற வீடு தான் எங்க வீடு. புல்வாரி அப்படி சொல்லி முடிச்சதும் டாக்டர் சின்ஹா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெளியில இருக்கிற எதுவும் தெரியாத அளவுக்கு பெஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் டாக்டர் சின்ஹா ரொம்ப தைரியத்தோட கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் சின்ஹா புல்லாரி சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க வீட்டுக்கு வெளியே நிறைய ஆட்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்ததும் புல்லாரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் அளவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் காரை விட்டு இறங்கி கீழே வராங்க. அங்கிருந்த எல்லாரும் ரொம்ப சத்தமா அழுதுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த டாக்டர் சின்ஹா ரொம்ப சத்தமா கத்தி சொல்றாரு, எல்லாரும் அமைதியா இருங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் சின்ஹா இப்படி சொல்லிட்டு புலாரியோட தம்பியை பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ள போறாரு. அங்க அவரோட உடம்பு நீல கலரா இருந்தது. இவருக்கு பாம்பு எப்ப கடிச்சது? டாக்டர் சின்ஹா இப்படி கேட்டதும் கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன? டாக்டர் சின்ஹா இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாரு. அவர் மத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி புலாரி சொல்றாங்க, டாக்டர் சார், தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க. என் அண்ணாவை காப்பாத்துங்க. புலாரியோட பேச்சை கேட்டு டாக்டர் சின்ஹா புலாரியோட தம்பியை தொட்டு பார்க்கறாரு.
அப்ப அவரோட உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. அவர் ஏதோ இறந்து போன மாதிரி. ஆனா அவர் மயக்கத்துல ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தாரு. உடனே டாக்டர் சிங்கா அவரோட பேக்ல இருந்து ஊசி எடுத்து அதை புலாரியோட தம்பிக்கு போடுறாரு. அப்புறம் சில மாத்திரைகளை எடுத்துட்டு புலாரி கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பையன் நல்லா தான் இருக்கான். நான் நாளைக்கு சாயங்காலம் வந்து பார்க்கறேன், எந்த பிரச்சனையும் இல்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? இப்படி சொல்லிட்டு டாக்டர் சிங்கா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் போயிட்டு இருக்கிறத பார்த்து புலாரி ரொம்ப வேகமா ஓடி வந்து சொல்றாங்க, டாக்டர் சார், அன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. புலாரி சொன்னது டாக்டர் சிங்காவுக்கு ஒண்ணுமே புரியல. புலாரி சொன்னதை பொருட்படுத்தாம அவர் காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் புலாரி இருக்கிற அந்த கிராமத்துக்கு வராரு. அங்க இடிஞ்சு போன வீடுகள் மட்டும்தான் இருக்கு. அங்க வீடும் இல்ல, மனிதர்களும் இல்ல. அந்த இடத்துல குப்பையை தவிர வேற எதுவுமே இல்ல. இது எப்படி சாத்தியம்? ஒரே ராத்திரியில இந்த கிராமம் முழுவதும் காணாம போயிடுச்சு. டாக்டர் சிங்கா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒருத்தங்க மந்திரம் சொல்ற சத்தம் அவருக்கு கேக்குது. அப்போ டாக்டர் சிங்கா மந்திரம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தை நோக்கி போறாரு. அங்க ஒரு அகோரி உட்கார்ந்துகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க யாரு? நேத்து நான் இங்க வரும்போது இங்க ஒரு கிராமம் இருந்தது, ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த கிராமமே இல்ல. டாக்டர் சிங்கா இப்படி சொன்னதை கேட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிற அகோரி கண்ணை திறந்து ரொம்ப கோவமா கத்தி சொன்னாரு, நீயா திரும்ப வந்துட்டியா? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? எதுக்கு நீ இங்க தினம் தினம் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்? நீங்க என்ன பேசுறீங்க? நான் இப்பதான் உங்களை முதல் முறையா பாக்குறேன். நான் தினம் தினம் வரேன்னு சொல்றீங்க. இதோ பார் சின்ஹா, நீ கடந்த 1.5 வருஷங்களா தினம் தினம் வந்துகிட்டு இருக்க. நான் இதே கதைய தினமும் சொல்லி அழுத்து போச்சு. நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிக்கிற, ஆனா தினமும் வந்து என்னையே தொல்லை பண்ற. அட, நீங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி முட்டாள்தனமா பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நான் யாருன்னு தெரியுமா? டாக்டர் சிங்கா, டெல்லியில ரொம்ப ஃபேமஸான டாக்டர். எனக்கு தெரியும். நீ டாக்டர் சிங்கா, நீ உயிரோட இல்ல, செத்து போயிட்ட. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ செத்து போயிட்ட. நீ தேடி வந்திருக்கியே புலாரி, அவளும் இறந்து போயிட்டா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். அவ மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற பல பேர் உன்னால இறந்து போயிட்டாங்க. அகோரியோட வார்த்தையை கேட்டு டாக்டர் சிங்கா ஷாக் ஆகுறாரு. அங்க நடந்துட்டு இருக்கிற எதுவுமே அவருக்கு புரியல. உடனே அவர் தாழ்ந்த குரல்ல கேக்குறாரு, நான் அப்படி என்ன பண்ணேன்? என்னால எப்படி ஊர் மக்கள் இறந்து போனாங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீ உன் மனைவியோட லீவ்ல இங்க வந்திருந்த. அப்போ லீவ் முடியறதுக்கு 2 நாள் தான் பாக்கி இருந்தது. அப்ப புலாரி உன் வீட்டு முன்னாடி வந்து சத்தமா கதவை தட்டினா அவ தம்பி உயிரை காப்பாத்த. அன்னைக்கு நைட் வெளியில ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. புலாரி கூப்பிட்ட உடனே புலாரியோட தம்பியை காப்பாத்துறதுக்காக அவ கூட சேர்ந்து நீயும் அவ கிராமத்துக்கு வந்த. ஆனா அவளோட தம்பி பிழைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் கூட ஒரு பிளான் பண்ணி புலாரியோட தம்பியோட உயிரை என்னால காப்பாற்ற முடியும்னு நீ சொன்ன. அவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு நிறைய பணம் வேணும்னு ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் கேட்ட. உடனே அந்த ஊர் மக்கள் கையில இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம போட்டிருக்கிற தங்கத்தை கூட அவங்க கழட்டி கொடுத்தாங்க. புலாரியோட தம்பி பிழைக்க மாட்டான்னு உனக்கு தெரியும், இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்ட. நீ அந்த கிராம மக்களை முட்டாளாக்கி கொள்ளடிச்சிட்ட. நீ அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்ட. நீ அடுத்த நாள் வருவேன்னு அவங்க எல்லாரும் நம்புனாங்க. ஆனா நீ வரல. நீ அவங்களை ஏமாத்திட்ட. ஆனா கர்மா ரொம்ப சக்தி வாய்ந்தது சின்ஹா. நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரே நாள் தான் பாக்கி இருந்தது. புலாரியோட தம்பி இறந்து போயிட்டான். அந்த கிராம மக்கள் ரொம்ப கோவமா இருந்தாங்க. புலாரியோட தம்பிக்கு இறுதி சடங்கு பண்றதை விட உன்னை கொன்னே ஆகணும்னு அந்த கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப கோவமா இருந்தாங்க. அதனால உன்னையும் உன்னோட மனைவியையும் அவங்க தூக்கு போட்டு கொண்டாங்க. இதெல்லாம் கேட்டு டாக்டர் சிங்கா ரொம்ப சோகமாயிட்டாரு. மறுபடியும் அந்த அகோரி சொன்னாரு, ஆனா இந்த கதை இதோட முடியல டாக்டர் சிங்கா. நீ இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னோட ஆன்மா இந்த கிராமத்தாட்கள் மேல ரொம்ப கோவமா இருந்தது. அதனால உன்னோட ஆத்மா இந்த முழு கிராமத்தையும் எரிச்சிருச்சு. உன்னோட ஆத்மா இந்த கிராமத்தாட்களை கொன்னுச்சு. புலாரிய கூட நீதான் கொன்ன. அந்த சின்ன பொண்ணை ஒரு கிணத்துல தள்ளிவிட்டு கொன்ன. உன்னோட ஆத்மாவை கட்டுப்படுத்த சொல்லி கிராமத்தாட்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் உன்னை அடக்க தவறான மந்திரம் சொன்னதால நீ தினமும் இங்க வந்துட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து போ. நான் சொல்றத இன்னும் நீ நம்பவே இல்லைன்னா நீ உன் வீட்டுக்கு போய் பாரு. நான் சொன்ன எல்லாமே உண்மைன்னு நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப. அகோரி அப்படி சொன்னதை கேட்டு டாக்டர் சிங்கா ரொம்ப ஷாக் ஆகுறாரு.
ஆனா அந்த அகோரி சொன்னதை டாக்டர் சிங்கா இன்னும் நம்பவே இல்லை. அதனால மறுபடியும் அவர் அவரோட வீட்டுக்கு போனாரு. வெளியே ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் புலாரி வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. புலாரி கதவை தட்டுறதை பார்த்த உடனே டாக்டர் சிங்கா ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் சார், தயவு செய்து கதவை தருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்லனா என் அண்ணா கண்டிப்பா இறந்துடுவாரு. இப்படி சொல்லிட்டு புலாரி கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து கதவை உடைச்சு உள்பக்கம் இருக்கிற தாழ்பாலை திறந்துட்டு புலாரி வீட்டுக்குள்ள போறாங்க. டாக்டர் சிங்கா கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு புலாரியை பார்த்துட்டே இருக்காரு. புலாரி ஒவ்வொரு ரூமா போய் டாக்டர் சிங்காவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. புலாரி கடைசியா ஒரு ரூமுக்கு போய் கதவை திறந்து பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. டாக்டர் சிங்காவோட முகத்திலையும் புலாரியோட முகத்திலையும் பயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. டாக்டர் சிங்கா மெதுவா நடந்து போய் அந்த ரூமுக்குள்ள பாக்குறாரு. அப்படியே நடுநடுங்கி போயிடுறாரு. அந்த அகோரி சொன்னது உண்மைதான்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ அந்த ரூமுக்குள்ள டாக்டர் சிங்காவும் அவரோட மனைவியும் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க வலியால துடிதுடிச்சிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நமக்கு இந்த கதை இன்னைக்கு தெரியறதுக்கு காரணம் அந்த அகோரி தான். அவர் தப்பான மந்திரம் சொன்னதால தான் இந்த கதை தினமும் நடந்துகிட்டு இருக்கு. தினமும் டாக்டர் சிங்கா புலாரியை தேடி அந்த கிராமத்துக்கு வராரு. அப்புறம் அந்த கிராமத்துல யாரும் இல்லாததால அகோரி கிட்ட வந்து மறுபடியும் அதே கதையை தினமும் கேட்கிறாரு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.